தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளில் ஆண்டவர் நமக்காக கொடுத்திருக்கிற வசனம் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது. ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்னென்னா, அவர் கொடுக்குற வசனங்கள் எல்லாருக்கும் வாக்குத்தத்தம் கொடுப்பாரு, வசனங்கள் கொடுப்பாரு. அப்போ கொடுக்கும்போது அந்த வசனத்தை நம்ம ஏற்றுக்கணும், வாக்குத்தத்தத்தை ஏற்றுக்கிட்டு அவர் சொல்கிறபடி நம்ம நடந்தோம்னா அவர் சந்தோஷப்படுவார், மகிமைப்படுவார். அதை விட்டுட்டு நம்ம தப்பான வழியில் போகணும், அவர் என்ன சொல்கிறாரு, ஏன் இப்படி நம்ம கேட்கணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வராது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சித்திக்கிறது போல் நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு பிரியமாக இருக்கணும். நம்ம அப்பாட்ட எப்படி இருப்போமோ அது மாதிரி ஏசப்பாட்ட நம்ம இருக்கணும். இதுதான் ஒரு பிள்ளைக்கு அடையாளமாக இருக்கும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா ஆண்டவர்கிட்ட நம்ம கீழ்ப்படிஞ்சு இருக்கிறது தான் நல்லது. இது முழு இருதயத்தோடு அவருடைய வசனத்தை நம்ம தியானித்து அதன்படி நம்ம நடக்கணும். நம்மளுடைய தவறுகளை எல்லாத்தையும் மாற்றணும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். God bless you. Thank you.